அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நாற்பெரும் விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தம நபியின் உதய தின விழா, முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களுடைய நினைவு விழா, களியக்காவிலையில் நடைபெற்ற விவாதத்திலே வெற்றி கண்ட உலமா பெருமக்களுக்கு பாராட்டு விழா, கோடைகால பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா. சின்ன குழந்தைகளுக்கு இது போன்ற பயிற்சி வகுப்பு நம்ம ஏன் ஏற்படுத்துறோம்னு கேட்டா, ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று ஒரு அறிஞன் சொன்னான். ஏன்னா ஒரு மனிதன் தவறு செய்யறான்னு சொன்னா கல்வி ஞானம் இல்லாததால் தான். தவறு செய்கின்ற போதுதான் சிறைச்சாலைக்கு போறான். கல்வி ஞானத்தை கொடுத்துட்டா தப்பு செய்ய மாட்டான், அப்ப சிறைச்சாலைக்கு வேலை கிடையாது. 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும். நமது மார்க்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொன்னா, குர்ஆனில 6666 வசனங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் முதலாக கொடுத்த வசனம் இக்ரா, நீ படி அப்படிங்கிற பொருள் கொண்ட வசனம் தான். இறைவன் தன்னுடைய குர்ஆனில முதலாக தொடங்குறதே இக்ரா, நீ படி, ஓது அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த மார்க்கம் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குன்னு நம்ம விளங்கிக்கலாம். குர்ஆனில 114 சூறாக்கள் இருக்குது. அதுல ஒரு சூறாவுக்கு பெயரு சூரத்துல் கலம், எழுதுகோல். இறைவன் ஒரு சூறாவுக்கு, ஒரு அத்தியாயத்திற்கு எழுதுகோல் பேர் வச்சிருக்காங்க பொழுது இந்த படிப்புக்கு இறைவன் கொடுக்கிற முக்கியத்துவம் என்னங்கிறத அறிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒண்ணு படிக்கணுங்க, இல்லன்னா படிச்சு கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான், மூன்றாவது நிலையே கிடையாது. ஒரு ஆளை கூப்பிட்டு நீ படிப்பா, நான் எங்க படிக்கணும், எல்லாம் தான் படிச்சுட்டானங்க அப்படின்னு படிச்சு கொடு. இன்னொரு ஆளை கூப்பிட்டு படிச்சு கொடுக்க வேண்டியதானங்க, எனக்கே ஒண்ணும் தெரியாது, நான் எங்க போய் படிச்சு கொடுக்கறது, அப்ப நீ படி. ஏதாவது ஒண்ணு படி அல்லது படித்து கொடு, ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணுங்க. இந்த கல்வி ஞானம் ஏன் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னமாக்கா, அப்பதான் மார்க்கத்துல எது கூடும் கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அதுவெல்லாம் தெரியாததால் தான் குர்ஆனுடைய வசனத்துக்கே இல்லாத பொல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பாருங்க, இந்த சில பேர் கேள்வி கேட்க நினைச்சுக்கிட்டு குர்ஆனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இமாம் ஹசரத் வந்து கேள்வி கேட்டாங்க. ஹசரத், அல்லாஹ் தஆலா குர்ஆனில சொல்லி காட்டுறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தை அம்புசுக்கும், சொர்க்கத்துல நீங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கும்ங்கறானே, என்ன விரும்பினாலும் கிடைக்குமா ஹசரத் அப்படிங்கிறாரு. ஆமாப்பா கிடைக்கும், அல்லாஹ்வுல சொல்லி இருக்கிறான். ஹசரத் சொன்னாங்க, என்ன விரும்பினாலுமா ஹசரத்? ஆமா, என்ன விரும்பினாலும் கிடைக்கும். உடனே இந்த இளைஞர் கேட்கிறாரு, அப்படியே சிகரெட் கிடைக்குமா ஹசரத் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இவருடைய நினைவு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஹசரத் கொஞ்சம் விளக்கமா இருந்ததுனால அவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க, கிடைக்கும்பா, ஆனா அதை நீ பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு தானே போகணும், அங்கதானே நெருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் அவரு. ஏன்னா சில பேர் வந்து குர்ஆனுடைய வசனத்தை கூட தவறுதவறா விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, நம்முடைய மார்க்கம் இந்த கல்விய ஆண்களுக்கு முக்கியத்துவம் சொல்ற மாதிரி தான் பெண்களுக்கும் முக்கியத்துவம். ஏன்னா ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு தனி மனிதனுக்கு தான், அந்த மனிதனோட தான் இந்த கல்வி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுக்கின்ற போது ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து கல்வியை கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரு பெண்மணி கல்வி ஞானத்தை பெற்றிருந்தா வீட்டில் கூட மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே ஒரு தாயினுடைய மடிதான். அதனால ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது வீட்டிலே இருக்கிற மற்ற குழந்தைகள் எல்லாம் கல்வி ஞானத்தை பெறுகின்றன. அந்த காலத்துல பெண்கள்லாம் எந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வேட்டைக்கு போனாரு, தான் வச்சிருந்த தண்ணீர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பி வருகின்ற போது ஒரு குடிசையை பார்க்கிறாரு, எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு சத்தம் கொடுக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்த பெண்மணி வந்திருக்கிறது யாருன்னு பாக்குறாங்க, ஒரு கவர்னர் வந்து நிக்கிறது தெரியுது. உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு செம்பள தண்ணி கொடுத்து கொடு அப்படின்னாங்க. அந்த பையனும் போய் கொடுத்தான். அவன் வலது கையில குடுக்கறது பாருமா, இடது கையில கொடுத்துட்டான். அதனால வந்துச்சு கோபம், ஓங்கி அடிச்சு விட்டாரு. நான் கவர்னரா இருக்கிறேன், மரியாதை இல்லாம தெரியாண்டு. அந்த பையன் அம்மாண்டு அலறிக்கிட்டு கீழே விழுந்து விட்டான். சத்தம் கேட்டோன்னு தாயார் வந்து பாக்குறாங்க, மகன் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான். ஆத்திரம் கொப்பளிக்குது. உடனே திட்டுறாங்க கவர்னரை. எப்படி தெரியுமா? மஹா கல்லா கமா மஹா கல்லா ஃபி நிஸ்ஃபில் குர்ஆன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உன்னை இல்லாம ஆக்கட்டும். கல்லாங்கிற வார்த்தையை இறைவன் குர்ஆனில பாதியில இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறான்ல, அந்த மாதிரி ஒன்னே இல்லாம ஆக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குர்ஆன்ல 30 ஜுஸ் இருக்கு.
அதுல முதல் 15 ஜுஸ்ல கல்லாங்கிற வார்த்தை கிடையாது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கல்லா கல்லா சோபத்தாலமூன், சும்மா கல்லா சோபத்தாலமூன், நம்மளும் ஓதி இருப்போம், இமாம் ஓதும் போது கேட்டிருப்போம். இந்த கல்லாங்கிற வார்த்தை முதல் 15 ஜுஸ்ல இல்ல, அதுக்கு அடுத்துதான் வருது. ஒரு ஆளை திட்டுகின்ற போது கூட குர்ஆனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி திட்டுனாங்க அந்த பெண்மணியார். குர்ஆனில பாதியில் கல்லாங்கிற வார்த்தைய இறைவன் இல்லாம ஆக்கி வச்சிருக்கான்ல, அந்த மாதிரி ஒன்னை இல்லாம ஆக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா? பெண்மணிகள் கல்வி ஞானத்தை பெற்றாதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலம்பாங்க. தாய் கல்வி ஞானம் பெற்றிருந்தா குழந்தைக்கு அது கிடைக்கும். கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு சிறந்து விளங்குறாங்களே, என்ன காரணம்? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நம்ம கொண்டாடுறோமே, என்ன காரணம்? அவங்ககிட்ட கேட்டாங்க ஒருவர், இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்தீங்களே என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, எனது தாயார் எனக்கு 2 உபதேசம் செஞ்சாங்க, அதுதான் என்ன இந்த அளவுக்கு உயர்த்தினுச்சு. ஒன்னு, அன்பு மகனே, நீ என்ன பேசினாலும், யாரிடம் பேசினாலும், எதை பேசினாலும் நீ உண்மையத்தான் பேசணும், பொய் பேசிடாத அப்படின்னாங்க. இன்னொன்னு, அன்பு மகனே, நீ ஹலாலான உணவைத்தான் நீ சாப்பிடணும், ஹராமான உணவை சாப்பிட்றாதேன்னாங்க. அந்த 2ஐயும் நான் கடைபிடிச்சேன், அல்லாஹ் இந்த அளவுக்கு என்ன உயர்த்தினான். பாத்தீங்களா? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவிற்கு உலகமே இன்னைக்கு போட்டுதுன்னு சொன்னா அதுக்கு காரணமா இருந்தது யாரு? அவருடைய தாயார் தானே. இன்னைக்கு நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துல எவ்வளவு சேவை செஞ்சாங்களே, அவங்களை ஈன்றெடுத்து கொடுத்தது தாய்மார்கள் தானே. அதனாலதான் அந்த தாய்மார்கள் கல்வி ஞானத்துல சிறந்து விளங்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். மேலும் பாருங்க, கௌசல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ சிறந்து விளங்கினாங்க. அதே போல திப்பு சுல்தான் நமக்கெல்லாம் தெரியும், எவ்வளவு பெரிய மன்னர், மைசூர் வேங்கை, ஒரே நேரத்தில் பல பேரை அடிச்சு வீழ்த்துவாங்க, அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்துச்சு. அவங்களுடைய தாயார்கிட்ட சில நண்பர்கள் வந்தாங்க, உங்க மகன் எவ்வளவு பெரிய வீரரா இருக்கிறாரு என்று புகழ்ந்து பேசினாங்க. தாயார் சொன்னாங்க, பிள்ளைகளா, உங்களுக்கு தான் அதெல்லாம் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன் தெரியுமா? என் மகனை வளர்த்த விதம் அப்படி. என் மகன் குழந்தையா இருந்த போது நான் பால் கொடுத்தேன்ல, எப்படி தெரியுமா பால் கொடுத்தேன்? சலவாத்தை சொல்லி சொல்லி தான் பால் கொடுத்தேன் என் மகனுக்கு. அது மட்டும் இல்ல, ஒது செஞ்சுட்டு தான் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தேன். அப்படி வளர்த்தேன் என் மகனை, அதனால என் மகன் சிறந்து விளங்குகிறான் என்று திப்பு சுல்தான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அருமை தாயார் சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண் மகனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண்மணி ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அது தாயாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது மகளாக இருக்கலாம். அந்த வகையில தான் பெண்கள் இதற்கு காரணம் என்பதால் அவர்கள் கல்வி ஞானத்தை பெற வேண்டும்ங்கிறோம். ஏன்னா தாயும் தந்தையும் எப்படிதான் அப்படிதாங்க பிள்ளைகள். அதனாலதான் இந்த தாயும் தந்தையும் நல்லா இருக்கணும் சொல்றது. மகன் தொழுவணுமா, ஃபர்ஸ்ட் தந்தை தொழுவணும், தாய் தொழுவணும், அப்பதான் பிள்ளை தொழுவாங்க. அதே